குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. உடையும் காங்கிரஸ் கைவிடுகின்றனவா மாநில கட்சிகள்? போட்டி வேட்பாளர் திட்டம் அதிர்ச்சியில் செங்கோட்டையன். புதுச்சேரியில் தாவேகாவுக்கு மாறிய மாஜிக்கள் பின்னணி என்ன? இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரண்டாக உடைகிறதா காங்கிரஸ்? நாம ஏற்கனவே ரிப்போர்ட்டர் இதழில் இது குறித்து விரிவா இரண்டாக உடைகிறதா காங்கிரஸ் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருந்தோம். இப்போ பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் கூட இனிமேல் காங்கிரஸ் பெரும் பிளவுக்கு உள்ளாகும் அப்படின்னும், குறிப்பா காங்கிரஸ் கட்சியை தற்போது முஸ்லிம் லீக் மாவோயிஸ்ட் காங்கிரஸா மாறிடுச்சு அப்படின்ற விமர்சனத்தையும் அவர் வச்சிருந்தாரு. இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் காங்கிரஸ் தலைமையோ இது குறித்து பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. இதனால பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளே காங்கிரஸை கழட்டி விட்டுறலாமா அப்படின்ற யோசனைகள் தான் இருக்குதா. அதே நிலை தான் தமிழகத்திலும் இருக்கு அப்படின்றதையும் நாம கவர் ஸ்டோரியில விரிவாவே எழுதியிருந்தோம். அதாவது பீகாரினுடைய அடி தமிழகத்திலும் எதிரொலிக்குதான்ற தலைப்பில் நம்ம விரிவா அதை பத்தி பேசியிருந்தோம். அது போன வீடியோவை பார்த்த நேயர்களுக்கு கண்டிப்பா புரியும். சோ நம்ம அடுத்த தகவலுக்கு போகலாம். சீனியர்களை ஓரங்கட்ட முடிவு செய்திருக்கும் அறிவாலயம். அதாவது திமுகவில் மூத்த அமைச்சர்கள், அதாவது சீனியர்கள், சரியாக செயல்படாத சீனியர்களை எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கிறதாம் அறிவாலயம். அந்த அடிப்படையில் 5 எழுத்து இனிஷியல் கொண்ட அமைச்சர் ஒருவரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். அவருக்கு வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் சீட்டு கிடையாது அப்படின்ற தகவலை அவருக்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த தகவலை கேள்விப்பட்டதுமே தன்னுடைய மகனுக்காக ஒரு 3 தொகுதிகளை குறிவைத்திருக்கிறாராம். இது குறித்தும் கட்சி தலைமை கிட்ட அவர் தூதுவிட்டிருக்கார். இருந்தாலும் கட்சி தலைமை இன்னும் மௌனமாகவே அவர் விஷயத்துல இருக்குதான். இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த வாரிசு விவகாரத்துல திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களும் தன்னுடைய மகனுக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டு வந்திருந்தாரு. இந்த நிலைமையில தான் கதிரானந்த் அவர்களுக்கு வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்ற பொறுப்பை திமுக கொடுத்திருக்கு. அதாவது அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார்ட்ட ஒரு 5 தொகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த 5 தொகுதியில ஒரு 2 தொகுதியை வாங்கி கதிரானந்துக்கு மாவட்ட பொறுப்பாளராக கொடுத்தாங்க. இருந்தாலும் புதிய மாவட்ட பொறுப்பாளர் கதிரானந்தை நோக்கி யாரும் கட்சி நிர்வாகிகள் சரிவர போய் பார்க்கறது இல்லையா. காரணம் கேட்டா இதுவரைக்கும் அவர் களத்துக்கே சரியா வரதில்லை. இப்ப புதுசா சீன் போடுறாரா அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்குதான். மதுரையில் கல்லா கட்டுவதில் பயங்கர போட்டி. மதுரையில் 100 தலையாரிகளை நியமிப்பதற்கான அறிவிப்பை சமீபத்தில் அரசு வெளியிட்டிருக்கிறது. இதனை அடுத்து ஒரு தலையாரி பொறுப்பிற்கு 10 லட்டுகள் வரை என்று பிக்ஸ் செய்திருக்கிறார்களாம் உள்ளூர் உச்சங்கள். அது மட்டுமல்லாமல் மதுரையில் இருக்கக்கூடிய சில தாசில்தார்களும் நாங்கள் தலையாரி வேலையை வாங்கி தருகிறோம் என்று சொல்லி சில கட்டிங் வசூல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறார்களாம். இந்த நிலையில் தான் நகராட்சி நிர்வாகத்துறையில் ஏற்கனவே இப்படி வேலை வாங்கியவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்ட சூழ்நிலையில் தங்களுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறார்களாம் லட்டு கொடுத்தவர்கள். போட்டி வேட்பாளர் திட்டம் அதிர்ச்சியில் செங்கோட்டையன். அதாவது சமீபத்தில் கொத்தாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் சேர்ந்து கோபியில ஒரு தோட்டத்தில் ஒன்று கூடி பேசியிருக்காங்க. அதுவும் குறிப்பா அசைவ விருந்தோட அந்த கச்சேரி களை கட்டிருக்கு. அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி எப்படி இறங்கி வர மாதிரி தெரியல, தேர்தலுக்கு முன்னாடி நம்மள கட்சியில சேர்க்கல அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கிறது கூட கொஞ்சம் டவுட் தான். அதனால நாம இந்த வரக்கூடிய தேர்தலில் நம்ம தலைவரை சுயேட்சையா போட்டியிட நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம எடப்பாடி வேட்பாளருக்கு எதிராக நாம போட்டி வேட்பாளர்கள் நிறுத்தணும் அப்படின்லாம் சொல்லி பொங்கியிருக்காங்க. இந்த தகவலை ரொம்ப பெருமையோடவே செங்கோட்டையன் அவர்கள்ட்ட போய் பகிர்ந்திருக்காங்க. அவர் அதை கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் இப்படி எல்லாம் பேசி என் உயிரை வாங்குறீங்க, கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க, அரசியல்ல பொறுமை முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அடக்கி இருக்கிறாரா. திருநெல்வேலி பாஜகவில் சலசலப்பு. திருநெல்வேலி பாளையங்கோட்டை தியாகராஜ நகரில் இருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் பழமையான சித்தி விநாயகர் கோயில் நீதிமன்ற தீர்ப்புப்படி விரைவில் இடித்து தள்ளப்படவிருக்கிறதாம். இதனுடைய பின்னணியில் நெல்லை மாவட்ட பாஜக தலைவர் முத்து பலவேசம் இருப்பதாக தகவல்கள் பரவி இருக்கு. இதனை அடுத்து கோயில் நிர்வாகிகள் ரொம்பவே கொதிச்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்து பலவேசத்துக்கு எதிராக நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கவனத்துக்கும் இந்த தகவலை கொண்டு சென்றிருக்கிறார்களாம் அவர்கள். புதுச்சேரியில் ரங்கசாமியுடன் திமுக அண்டர் கிரவுண்ட் டீலிங். புதுச்சேரியில ரங்கசாமி அவர்கள் பாஜகவுடைய தயவுல தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில பாஜகவுக்கும் ரங்கசாமிக்கும் இடையே முட்டல் முதல்கள் சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த நிலையில தான் புதுச்சேரி திமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளரான ஜெகத் ரட்சகன் அவர்கள் ரங்கசாமியை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இது புதுச்சேரி காங்கிரஸார்களை ரொம்பவே கலக்கமடைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதுச்சேரி காங்கிரஸ்காரர்கள் ஒரு சிலர் தாவேகா விஜயோட சேர்ந்து நாம ஆட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்லாம் திட்டம் போட்டிருந்த நிலையில இப்போ ஜெகத் ரட்சகனும் ரங்கசாமியும் சந்திச்சிருக்கிறது அவங்க வயிற்றுல எல்லாம் புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையறதுக்கு எதிராக தான் இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்திருக்கோ அப்படின்னும் புதுவை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சந்தேகப்படுறாங்க. தாவேகாவுக்கு தாவிய புதுச்சேரி மாஜிக்கள் பின்னணி என்ன? மாற்று கட்சியில அதிருப்தியில் இருக்கக்கூடிய விஐபிகளை தங்கள் வசம் கொண்டு வரதற்கான திட்டத்தை துவங்கி இருக்கிறது தாவேகா. இந்த நிலையில புதுச்சேரியில இருந்து 2 முன்னாள் எம்எல்ஏக்களை
தங்கள் வசம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, ஏற்கனவே பாஜகவினுடைய முன்னாள் நியமன எம்எல்ஏவான சாமிநாதன் மற்றும் அதிமுகவை சேர்ந்த காரைக்கால் தெற்கு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ அசனா மரைக்காயர், இந்த 2 பேரும் தான் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி தாவேகாவுல ஐக்கியமாயிருக்காங்க. புதுவை பாஜகவில் மாநில தலைவராகவும் எம்எல்ஏவாகவும் கோலோச்சி வந்த சாமிநாதன் அவர்கள் 2023ஆம் ஆண்டு பாஜகவினுடைய மாநில தலைவராக அங்க செல்வ கணபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய செல்வாக்கு மெல்ல இழக்க தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக சாமிநாதனால் நியமிக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடைய பதவிகள்லாம் பறிப்பு இருக்கு. இதையெல்லாம் கவனிச்சுட்டு வந்த சாமிநாதன் அவர்கள் இப்போ பாஜகவில் இருந்தபடியே ரங்கசாமி அரசை விமர்சிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தனக்கு இனி கட்சியில எதிர்காலம் இல்ல அப்படின்னு கருதினவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாவே போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருந்தார். இதை ஸ்மல் செய்த புதுச்சேரி தாவேகாவினர் அவரை தொடர்பு கொண்டு தங்கள் வசம் அவரை கொண்டு வந்திருக்காங்க. இதே போலதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் நமக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் கிடைக்கல, அதனால தான் தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினைத்தது மட்டுமல்லாமல் இப்போவும் அதே கூட்டணி தொடர்வதனால நம்ம எம்எல்ஏ வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு, அதனால நம்ம கட்சி மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அசனா அவர்கள் அங்கிருந்தபடியே அப்படியே தாவேகாவுக்கு ஜம்ப் ஆகியிருக்காரு. தாவேகாவில் அதிகரிக்கும் சலசலப்புகள், அதாவது இந்த தாவேகாவில் இப்ப சலசலப்புகள் ஆதவ அர்ஜுனாவை மையமா கொண்டுதான் இந்த சலசலப்புகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் சமீபத்தில் அவர் என் தலைவனை தொட்டு பாருங்க அப்படின்லாம் தரை லெவலுக்கு இறங்கி அவர் பேசினதை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் யாருமே ரசிக்கவில்லையாம். இதுக்கு பிறகு ஆதவனுடைய செல்போன் அழைப்பு கூட பல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் எடுக்கவே இல்லை அப்படின்றதும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கர்நாடகாவுக்கு போயிருந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் அங்க இருக்கக்கூடிய காங்கிரசின் துணை முதலமைச்சர் சிவகுமார் கிட்டையும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் தகவல்கள் பரவி இருக்கு. இது எல்லாமே கட்சியினுடைய தலைவர் விஜய் அனுமதி இல்லாமலேயே இவர் எப்படி இதெல்லாம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்பவே அதிருப்தியா இருக்குதான். அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனாவுடைய நெருங்கிய உறவினரான குறிப்பாக மார்ட்டின் அவர்களுடைய மகன் சார்லஸ் வைத்திருக்கிற குற்றச்சாட்டை அவர் இன்னும் மறுக்கவே இல்லை. கட்சியினுடைய மேடையில் அவர் வந்து பொங்குனா போதுமா, குறிப்பா அவர் திமுக தொடர்பு படுத்தி அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சிருக்கிறாரு. அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுகளை அவர் ஏற்றுக்கொண்ட விதமாக தானே ஆகும். அது ஆதவர்ஜனாவுக்கு மட்டும் இல்லாம கட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்துமே அப்படின்னு சொல்லி தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதவுக்கு எதிராக பொங்குகிறார்களாம். எஸ்ஐஆர் முதல் சுற்றில் நீக்கப்பட்ட 25% வாக்காளர்கள், குறிப்பாக எஸ்ஐஆர் திட்டத்தில் இந்த இறந்தவர்கள், அடையாளம் காண முடியாதவர்கள், குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25% வாக்காளர்கள் சென்னையில் மட்டும் நீக்கப்பட்டதாக முதற்கட்டத்தில் வந்து இந்த தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. ஆனா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடைக்குடி பகுதிகளுக்கு இன்னும் இந்த எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவமே போய் சேரல அப்படின்ற தகவலும் சொல்றாங்க. அதனால எங்கெங்கெல்லாம் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இதுவரைக்கும் உறுதியா தெரியல. ஆனா அதிக அளவுக்கு இந்த வாக்காளர்களுடைய பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அது ஆட்சி மாற்றத்துக்கு அடித்தளமா அமையும் அப்படின்றதுனால இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் போது குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிஎல்ஓக்கள்கிட்ட அந்த விவரத்தை காண்பித்த பின்னரே அந்த பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் வலியுறுத்துறாங்களாம்.